பாரதி சார், இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்ட்டு வந்து விஜய் பாடின ஒரு பாட்டு சார் இன்ஸ்டாகிராம்ல மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆனது சார். அத வீடியோவா செஞ்சு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வியூஸும் லைக்கும் அள்ளும். அதனால அது ஜனங்க கிட்ட பயங்கரமா போய் ரீச் ஆனது. குழந்தைங்க எல்லாம் அந்த பாட்டை பாடிட்டு டான்ஸ் ஆடினாங்க. கடைசியில கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண பிறகு அது வாங்க மாட்டாங்க இனிமேல்னாங்க. ஆனா இன்னும் அங்கங்க சில இடங்கள்ல வாங்குவதாகத்தான் எங்களுக்கும் தெரிகிறது. ஆனா இது அதோட நிற்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்த்தோம் சார். நாங்க உண்மையில அந்த விஷயத்தை குறித்து தான் இன்று எடுக்கலாம்னு இருந்தோம். ஆனா இது எதிர்பாராத விதமாக இன்று முதலமைச்சரே அவருடைய பதில் உரையில் டாஸ்மாக் விவகாரம் குறித்து பேசிட்டாரு. அவரே அமைச்சரை திரும்பி பார்த்து கேட்டு சொன்னதுனால நாங்க இதை பேசுறோம் சார். சார், இந்த ப்ரொக்யூர்மெண்ட் பண்றதுல ஒரு பெரிய முறைகேடு நடக்குதுங்களா சார்? அதைத்தான் இன்று முதலமைச்சர் சுட்டிக்காட்டி பேசியிருக்காரா? இல்லை, இப்போ அவர் வந்து டாஸ்மாக்ல 10 ரூபாய் பிரச்சனை அப்படின்னு பாட்டு பாடிட்டார். 10 ரூபா வாங்குறாங்கன்னு பாட்டு பாடிட்டார். 10 ரூபாய் வாங்குறதுக்கு உண்டான நோக்கம் பத்தி அவர் பாடவே இல்லை. சரி, 10 ரூபாய் எதுக்கு வாங்குறாங்கன்றத பத்தி பாடல. அந்த கடையில உள்ள என்ன பிரச்சனைகள் இருக்கு, ஏன் இந்த 10 ரூபாய் யாரு அனுமதிச்சாங்க, இதுல எந்தெந்த அதிகாரிகள் காரணம், யார் யார் இதுக்கு பின்னாடி இருந்திருக்காங்க, அரசியல்வாதிகள் காரணம், அரசுகள் காரணம்ன்றத பத்திலாம் அவர் பேசல. அவர் 10 ரூபாய் ஜெனரலா பாடிட்டு போயிட்டார். பாதிப்பு யாருக்குன்னா, இந்த 10 ரூபாய் விஷயத்துல பாதிப்பு என்பது உதவி விற்பனையாளர், மேற்பார்வையாளர், பணியாளர், இவர்களுக்கு தான் ஒட்டுமொத்த பாதிப்பு. ஆளுக்கு ஒரு கையில ஒரு செல்போன் எடுத்துக்கிறாங்க, ஒரு வீடியோ போடுறாங்க, 10 ரூபா வாங்குறேன்றாங்க. எங்களோட ஒரே கேள்வி, நேத்து கூட டாஸ்மாக் அமைச்சர் முந்தா நாள் 2 நாளுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஊழியர்களை வந்து திருடர்கள் சொல்லியிருக்காரு. அவங்க திருடுறாங்கன்னு சொல்லியிருக்காரு. பிரச்சனை என்னன்னா, நாங்க ஒரு பதில் கேள்வி கேட்கிறோம். ஊழியர்கள்லாம் திருடர்கள் அப்படின்னு நீங்க முடிவுக்கு வந்தீங்கன்னா, நீங்க என்ன மருந்து கம்பெனியா நடத்துறீங்க? குழந்தைங்களுக்கு மருந்து கம்பெனி, இளைஞர்களுக்கு மருந்து கம்பெனி, பெண்களுக்கு மருந்து கம்பெனியா நடத்துறீங்க? சாராயம் ஊத்தி கொடுத்து உடம்ப கெடுக்கிறது தானே பண்றீங்க, விஷத்தை தானே கொடுக்குறீங்க. நீங்க விஷத்தை கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு பேர் என்ன? நாங்க ஒரு கோரிக்கை கேட்கிறோம், 10 ரூபாய் வேண்டாம், பணி இயந்திரம் வேண்டும். இந்த கோரிக்கைக்கு பதில் சொல்ல முதல்வர் தயாரா இல்ல, அமைச்சரும் தயாரா இல்ல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, தேர்தல் வாக்குறுதியில குறிப்பா சொல்லப்பட்டிருக்கு, H3 வாக்குறுதியை பொறுத்த வரைக்கும் 5 வருடங்கள் பணி செய்திருந்தால் பணி நிரந்தரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இவர்களை பொறுத்தவரை பணி நிரந்தரம் என்ற கோரிக்கைக்கு எந்த விதத்திலையும் செவி சாய்க்காம, அதை பத்தியே பேசாம, ஏங்க 23 வருஷங்க ஒரு தொழிலாளி வேலை செஞ்சிருக்கான் கொத்தடிமையா. ஒரே ஒரு தமிழ்நாட்டில் ஒரு துறையில பணி நிரந்தரம் என்று நிறைவேற்றப்படாம இருந்தா டாஸ்மாக் கடைகள் தான். 11,000 ரூபாய் சம்பளம். நாங்க அமைச்சர் கூட கேட்டிருந்தோம், நீங்க 11,000 சம்பளத்தை மாசம் வாழ முடியுமா? அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கட்சி நிதியின் போது 120 கோடி ரூபாய் மாசத்துக்கு போய் சேர்ந்துருச்சு, அதெல்லாம் தூக்கிட்டு வந்து கஜானால சேர்க்கிறோம்னு சொல்றாங்க. நாங்க என்ன பதில் கேட்கிறோம்னா, நீங்க 11,000 ரூபாய் சம்பளம் கொடுத்ததோட பிரச்சனை தான் இந்த 10 ரூபாய். நாங்க என்ன சொல்ல, அந்த 120 கோடி ரூபாய் சம்பளமா பிரிச்சு கொடுத்தா 53,000 ரூபாய் ஒரு தொழிலாளிக்கு போய் சேரும். ஒரு அரசு ஊழியருக்கு இன்னைக்கு உள்ள சம்பளம் 23 வருஷம் வேலை செஞ்சா 1 லட்சம் ரூபாய். நீங்க அவங்கள நேர்மையா வாழ விடாம ஒருத்தரும் ஊழலுக்கு பயன்படுத்திக்கிற மாதிரி அவங்கள இத்தனை வருஷம் கொத்தடிமையா வச்சிருந்து எல்லா விதமான கெட்ட பேருக்கு அவங்களை ஆளாக்கி 36,000 பேர் இந்த இடத்துல 24,000 பேரை கொண்டு வந்து அதை பத்தி பொறுப்பற்ற வகையில இந்த ஆட்சி வந்த உடனே நல்ல பேர் எடுக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக 717 கடையை மூடுங்க. நாங்க என்ன பதில் கேட்கிறோம், நீங்க 4,765 கடையை மூடுங்க. எதுக்கு சாராய கடை அரசாங்கம் நடத்தணும்? நம்ம மதிப்புக்குரிய அமைச்சர் ஆதவர்ஜுனா சொன்னாரு தேர்தலுக்கு முன்னாடி, கலெக்டர் வந்து டாஸ்மாக் கடை நடத்தலாமா, ஒரு அரசு நடத்தலாமா? நாங்க பதில் கேட்கிறோம், நீங்க கல்வி நிறுவனங்கள் நடத்துங்க, மருத்துவமனைகள் நடத்துங்க, வேலை வாய்ப்பு நடத்துங்க. எதுக்கு சாராய கடை நடத்தணும்? சாராய கடை நீங்க சொன்ன மாதிரி எத்தனை கம்பெனி, 10க்கு மேற்பட்ட கம்பெனிஸ் இருக்கு. அவன் லாபம் சம்பாரிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கான். இது முதல்ல அரசாங்கம் செய்யக்கூடிய வேலையே இல்லையே சார். நீங்க அரசாங்கம் செய்யக்கூடிய வேலையே இல்லை, இதுல ஊழல் நடக்குது. ஊழல் நடந்து பகிரங்கமா பேர் சொல்ல வேண்டியதானே? கட்சி நிதி யார் வாங்கினாங்க நீங்க பகிரங்கமா அறிவிக்க வேண்டியதானே? நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்கன்னு சொல்லி அறிவிக்க வேண்டியதானே? இல்ல, அதுக்கெல்லாம் காரணம் இல்லாம ஊழியர் 10 ரூபா வாங்குறான், ஊழியர் 10 ரூபா வாங்குறதா பிரச்சனை, 10 ரூபா வாங்குறதா பிரச்சனை. நாங்க அமைச்சர்ட்ட ஒண்ணுதான் சொன்னோம், நீ ஒரு மாசம் வந்து பாரதி சார், எனக்கு ஒண்ணு சார் என்னன்னா, இப்போ ஒரு 10 ரூபாய் வாங்குறாங்க, இல்லப்பா 10 ரூபாய் கம்மியா என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடியவர்களை வீடியோ எடுத்து எவனோ ஒருத்தன் போடுறான், ஒரு ரீல்ஸா போடுறான். அதை இந்த அரசாங்கம் பாக்குது. பார்த்துட்டு என்ன பண்றாங்க, அவரை வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க, இல்ல சில பேரை கைதும் கூட பண்றாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையில் உக்காந்துக்கிட்டு இந்த முதலமைச்சர், நீங்க பின்னால இருக்கிற ஒரு மினிஸ்டர் திரும்பி பார்த்துட்டு, என்னப்பா என்ன வாங்குறாங்க அப்படின்னு கேட்டுட்டு, பார்ட்டி ஃபண்டு நீங்க வாங்குறீங்க அப்படின்ட்டு இன்னைக்கு பொதுவாக சொல்லி சென்று இருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல சார், இது ரொம்ப ஜெனரலைஸா இந்த அரசு கடந்து செல்ல விரும்புகிறதா சார் இப்படி சொல்லிட்டு போயிட்டு?
ரூபாய் வாங்குறவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தை பார்ட்டி ஃபண்டுங்கிற பேர்ல வாங்கினாங்கன்ட்டு பொதுவா சொல்லிட்டு கடந்து போக விரும்புறாங்களா? ஜஸ்ட் லைக் தட் சார். அவங்க ஒரே ஒரு பிரச்சனை தான் சார் வச்சிருக்காங்க. அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அவங்க பவர்ல இருக்காங்கன்னு அவங்க மறந்தே இருக்காங்க இப்போ வரைக்கும். அவங்களோட ஒரே விஷயம் என்னன்னா, திமுக தான் ஆட்சியிலே இருக்கு, இல்ல திமுகவுக்கு வேண்டப்பட்டவங்க மட்டும் தான் கோரிக்கை வச்சு போராடிட்டே இருக்காங்க. இந்த சிந்தனையிலே இருக்காங்க அவங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தான் இப்போதைக்கு அமைச்சர், டாஸ்மாக் துறை அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் தான். நீங்க ஒரு சட்டசபையில எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நடந்ததா இல்ல. அது என்னப்பாது, அது என்னன்னா ஒரு பொதுக்கூட்டத்துல, உங்க கட்சி கூட்டத்துல நீங்க உட்காந்துட்டு எனக்கு எடுத்து கொடு, மறந்துட்டேன் நானு, நீ கொஞ்சம் எடுத்து கொடுப்பான்னு சொல்லி பக்கத்துல கூப்பிட்டு என்ன கோரிக்கை கேட்கறது வேறங்க. இது சட்டமன்றங்க. சட்டமன்றத்துல மாண்புகள் இருக்கு. ஒரு அரசியல் ரீதியாக பண்போடு அணுகுவது என்பது தமிழ்நாட்டுக்கு முன்மாதிரியா இருக்கும். ஆனா இன்னைக்கு மாண்பு முதல்வர் அவருடைய ஒட்டுமொத்த உரையும் பாத்தீங்கன்னா, விஜய் என்ன பண்ணா, விஜய் என்ன செஞ்சா, விஜய் என்ன செய்வான், விஜய் என்ன போவான், அவரே சொல்லிக்கிறார். விஜய் 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 விஜய்னு அவரை பத்தி மட்டுமே சொல்லிக்கிறார். விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை, எப்ப செய்ய போறீங்க, நீங்க எப்ப செய்ய போறோன்னு அணுக போறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே அவர் பகிரங்கமா நீங்க பேசவே இல்லை. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க பயிர் கடன் சொன்னது அதுவும் நீங்க நிறைவேற்றல. நீங்க சொன்ன முக்கிய குறிப்பாக நாங்க ஒண்ணு சொல்றோம், விற்பனையாளர் நல சங்கம் ஒரு கோரிக்கை கேட்கிறோம். நீங்க 5 வருடங்கள் ஆட்சியில இருந்தா பணி நிரந்தரம் சொன்னீங்க சார். அரசு துறையில 5 வருஷம் வேலை பார்த்தா ஒப்பந்த முறையில. நாங்க என்ன கேட்கிறோம், உங்களோட உரையில, ஆளுநர் உரையில தொழில் முதலீட்டை பத்தி பேசுறீங்க, தொழில் முதலீடு வருவதை பத்தி பேசுறீங்க, ஆணையத்தை பத்தி. தொழிலாளி பத்தி யார் பேசுவா? தொழிலாளி உழைச்சு கொடுக்குற ரத்த வேர்வை சிந்துற தொழிலாளி கேட்டா யார் பேசுவா? அதற்கு பதிலாக மாறா என்ன பண்றீங்கன்னா, போராடுறவங்க ஒரு ஸ்டாம்ப் குத்துறீங்க. நீங்க டிஎம்கே ஆளு, இவங்க எல்லாம் ஊழல் செய்யறாங்க, இவங்க வேணுட்டே வர்றாங்க, டாஸ்மாக்ல 10 ரூபா வாங்க முடியலன்றதுக்காக போராடுறாங்க. நான் கேட்கிறேன், அமைச்சர் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் 1,05,000 சம்பளம், 1,05,000 சம்பளம், 23 வருஷம் வேலை செஞ்ச ஒரு குடும்பத்துக்கு, ஒரு குடும்பம் நீங்க ஹாஸ்பிட்டல் போய் மருத்துவமனை படி ஸ்கூல் ஃபீஸ் கட்டி 11,000 வாழ முடியுமா? நீங்க வந்த உடனே உங்க தமிழ்நாடு முழுக்க சரி போதை ஒழிப்புன்னு சொல்றீங்க. உங்க துறை பேர் என்ன தெரியுமா? இந்த துறை பேரு மது விலக்குத்துறை. மது விலக்குத்துறை. தமிழ்நாட்டுல போதை ஒழிப்புன்னு பேசப்படுது. எங்களோட ஆட்சியோட லட்சியம் போதை ஒழிப்பு. இப்ப என்னதான் சொல்லியிருக்காரு 2 நாளுக்கு முன்னாடி அமைச்சரு, வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் நிறைய பேர் வர்றாங்க, அதனால புதிய கடைகள் திறக்க போறோம் சார். 717 கடையை ஒரு பக்கம் மூடுற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு பக்கம் கடைகளை திறக்க போறாங்க. எழுதி வச்சுக்கோங்க, நாங்க பகிரமா சொல்றோம். ஓகே சார், ஓகே. அவருடைய நோக்கம் என்பது கடைகளை மூடுவது என்பது கிடையாது. ஓகே ஓகே ஓகே, பேசலாம் சார். பாரதி சார் வணக்கம் சார். 717 கடைகளை பூட்டியதை, ஆமா, இந்த 40 நாளினுடைய சாதனையாக திரு விஜய் இன்று சட்டமன்றத்தில் பேசி இருக்கிறார். ஆளுநர் உடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீதான பதிலுரையில் இன்று பேசியிருக்கிறார். அதுல 2வதா சொன்னாரு, முதல்ல சிங்கப்பெண் சொன்னாரு, 2வது இந்த 717 கடைகள். நீங்க பேசிட்டு இருக்கும்போது நீங்க சொன்னீங்க, இந்த ஆண்டை 717 பூட்டிவிட்டு மற்றொரு பக்கம் புதிய புதிய கடைகளை திறந்து கொண்டு இருக்கிறார்கள்ட்டு. சார், நீங்க கேட்கிற கோரிக்கையை இந்த அரசு இப்போது வரை செவிசாய்த்து கேட்கவில்லை அப்படிங்கிற கோபத்துல ஏதாவது அபாண்டமான சார்ஜ இந்த லைவ்ல சொல்லிட்டு போறீங்களா சார்? சார் இல்ல, நீங்க விஜய் சார் பிறந்தநாள் நிகழ்ச்சியில போய் பாருங்க. நம்ம அமைச்சர் விக்னேஷ் கலந்திருக்காரு கோயம்புத்தூர்ல. அதுல கிளியரா சொல்றாரு, நாங்க பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம, வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் வர்றாங்க, அவங்க எல்லாம் குடிக்கணும், அதுக்காக நான் கடையை திறக்க போறேன் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா சொல்லியிருக்காரு. போய் யார் வேணா செக் பண்ணிக்கோங்க. ஓகே. இது இப்ப நீங்க சொன்ன மாதிரி சொன்னாங்க, நாகநந்தினி அவர்கள் சொன்னாங்க, இந்த 717 கடை நம்பர் எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, என்னன்னா மணமகிழ் மன்றங்கள்ன்ற பேர்ல நீங்க பாத்தீங்கன்னா 30 ரூபாய் 50 ரூபாய் சாதாரணமா வைக்கிறாங்க. 1200 மேற்பட்ட மணமகிழ் மன்றங்கள் தமிழ்நாட்டுல இருக்கு. ஏன் ஒரு மணமகிழ் மன்றங்கள் கூட மூடப்படல? ஏன் மணமகிழ் மன்றங்கள் மேல ஆக்ஷன் இல்ல? இதுக்கு பதில் சொல்லணும். மணமகிழ் மன்றங்கள் நீங்க கோயில் வாசல்ல, பள்ளி பக்கத்துல, பஸ் ஸ்டாண்ட் எல்லா இடத்துலயும் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் தான். இங்க எதையுமே தொடல. இன்னொன்னு அங்க 30 ரூபாய் 50 ரூபாய் வரைக்கும் ஏறி இருக்கு. டாஸ்மாக் 4 நாள் ஸ்ட்ரைக் நடக்கும் போது கூட மணமகிழ் மன்றங்கள்ல 50 ரூபாய் 100 ரூபாய் ஏத்தி வித்திருக்காங்க. அங்கேயே தொட மாட்டேன்றீங்க. ஏன்னா அது எல்லாம் தனியார் நடத்துறது. தனியார் நடத்துறது இடத்துல போய் நீங்க தொடறதுக்கு இல்லாம மொத்த பழியும் பாவமும் ஊழியர் மேல போடணும். அவ்வளவுதான். நீங்க இந்த கான்செப்ட்ல இருந்து மட்டும்தான் இந்த விஷயத்தை நீங்க அணுகிறீங்க. அப்ப நீங்க 717 கடையை மூட சொல்ல கண் துடைப்பு சார். கண் துடைப்பு. இது முழுமையான தீர்வு எல்லாம் கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு, நாங்க மொத்தமா மக்களுக்கு நல்ல செய்ய போன்ற அடிப்படையில் அதை பேசுறேன்.
ஓகே சார், என்னன்னா நீங்களும் சரி பெரியசாமி சாரும் சரி தொழிலாளர்களுக்காக நீங்கள் வந்து குரல் கொடுக்கக்கூடிய, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை இந்த அரசு அமைத்து தரணும் வாக்குறுதி கொடுத்துருக்கிறதுனாலன்ட்டு நீங்க பேசக்கூடிய மனிதர்கள் தான். உங்களை அந்த புள்ளியிலிருந்து நகர்த்தி செல்ல நானும் விரும்பல. ஆனாலும் வேற வழி இல்லாம நான் இதை கேட்க விரும்புறேன் சார். இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ட்டு பேசப்படக்கூடிய விஷயத்திற்கும் இந்த 10 ரூபாய் கூடுதலாக வாங்குவதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா சார்? சார், இது எங்களுக்கு இந்த பார்ட்டி ஃபண்ட் கூடுதலா வாங்குறாங்களா வாங்கலையான்ற பிரச்சனையே எங்களுக்கு தெரியாது சார். தெரியாது. நாங்க வந்து இந்த கடையில அட்டைப்பெட்டி இறக்கி வச்சா அவங்களுக்கு சம்பளம் தர்றாங்க. இந்த மின்சார கட்டணம் தான் மின்சார கட்டணம் தர்றாங்க. கடைக்கு வாடகை கட்டணம்னாலும் தர்றாங்க. பாட்டில் உடைஞ்சாலும் அதுக்கு தர்றாங்க. இந்த காசு எதுவுமே நிர்வாகம் தரது இல்ல. நிர்வாகம் தரது இல்ல. அதே மாதிரி மதுமான காலி பாட்டில் திட்டம்ன்ற பேர்ல 10 ரூபாய்க்கு நீங்க திருப்பி கொடுக்கணும். அவங்களுக்கு 10 ரூபாய் எக்ஸஸா வாங்கி கொடுக்கணும். இந்த பிரச்சனைகள் தான் எங்களுக்கு தெரிஞ்சு. இது திடீர்னு ஒரு குண்டு போடுறாங்க. இல்ல ஒரு பீர் கேஸ்க்கு 40 ரூபாய், ஒரு பீர் பெட்டிக்கு, மத்த பெட்டிக்கு 90 ரூபாய். இந்த மொத்த காசு பாத்தீங்கன்னா 120 கோடி ரூபாய். அந்த 120 கோடி ரூபாய் எத்தனை கடைக்கு எவ்வளவு வசூல் ஆகுது, எவ்வளவு முதலாளிங்க கொடுத்திருக்காங்க, எந்தெந்த கடையில இருந்து பிரிச்சு கொடுத்திருக்காங்க, 10க்கு மேற்பட்ட அந்த சாராய ஆலைகள் எவ்வளவு பேர் கொடுத்திருக்காங்கன்றத பத்தி எந்த விதமான திட்டமிட்ட கருத்தும் கிடையாது. ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். ஓகே சார், ஒருவேளை சார் ஒரு 120 கோடி ரூபாய் வருதுன்னு சொல்றீங்க சார். ஒருவேளை இப்ப நீங்க சொல்றது படி நீங்க வந்து விற்பனையாளர் சங்கத்தினுடைய சிறப்பு தலைவராக இருக்கிறீர்கள். அதாவது பாக்ஸ் வந்து வரது கடைகளுக்கு தான் சார் வருது. நீங்க இதுல ஒரு பாக்ஸுக்கு பீர் பாக்ஸ்னா இவ்வளவு, லிக்க IMFLனா இவ்வளவு அப்படின்ட்டு ஒரு கணக்கு போட்டு ஒரு 120 கோடி சொல்றாங்கல்ல. இது உங்களுடைய இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாதா? இதைத்தான் இன்று பேரவையில் வந்து முதலமைச்சர் இன்னைக்கு பேசியிருக்காரா? இததான் பார்ட்டி ஃபண்ட் பேசியிருக்காரா? சார், எங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட விஷயம் தெரியாது. ஓகே, எங்களுக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயமே தெரியாது. ஓகே, எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயங்கள்ன்றது கிடையாது. நாங்க என்ன சொல்றோம், ஓகே நீங்க அப்படி சொல்றீங்களா, இப்போ நாங்க பதிலுக்கு ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறோம். தொண்டை கிளி 23 வருஷம் கத்துறோம், போராடிட்டு 20 வருஷத்துக்கு மேல போராடுறோம், பணி நிறுத்துறோம்னு. சம்பளம் பத்தல போராடுறோம். நாங்க என்ன கேட்கிறோம், 120 கோடி நீங்க மிச்சம் பண்ணி இந்த மாசத்துல கஜானால ஏத்த போறோம் 1600 கோடி சொல்றீங்கல்ல. நாங்க பதிலுக்கு ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறோம். நாங்க பதில் கேள்வி என்ன கேட்கிறோம்னா, நீங்க இந்த 120 கோடி ரூபாய் நீங்க அதை தூக்கிட்டு போய் இந்த தொழிலாளிங்க 23,000 பேருக்கு பிரிச்சு கொடுத்தீங்கன்னா 53,000 ரூபாய் சம்பளம் உயரும். 53,000 ரூபாய் சம்பளம் உயரும். அப்ப 53,000 ரூபாய் சம்பள உயர்வு வந்தா 53,000 மாசத்துக்கு சம்பள உயர்வு வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத இந்த 10 ரூபாய் கூடுதலா வாங்குறது இருக்காது. 10 ரூபாய் கூடுதலா வாங்குறது பிரச்சனை. நாங்க கேட்கிறோம், 120 கோடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்களா? 1200 கோடி கண்டுபிடிச்சிட்டீங்களா? அந்த பணத்தை தூக்கி தொழிலாளி கொடுத்தா என்ன கொடுக்குறேன்னு சொல்லி தைரியமா அறிவிங்களா பாக்கலாம். இருக்கிற பணமா இருந்தா ஓகே சார், உண்மையாவே அப்படி இருக்கிற பணமா இருந்தா அந்த தொழிலாளி கொடுக்குற நீங்க அறிவிங்களா பாக்கலாம்னு கேக்குறோம் நாங்க. ஓகே சார், ஓகே பேசலாம்.